இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட நிலையில் இல்லை, இந்த சமூகம் உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள் என்று இன்றைக்கு நாம் பேசி வருகிறோம். அதை மறுப்பதற்கில்லை. இந்த மண்ணில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கும். எவரும் கீழ் தாழ்ந்தவனும் இல்லை உயர்ந்தவனும் என்ற கொள்கையோடு தான் தியாகி இமான் சேகரன் இந்த மண்ணில் களமாடினார். இன்றைய இந்த சமூகத்துடைய மூத்த தலைவர்கள் எடுத்த தவறான முடிவு தான் இந்த சமூக மக்கள் இன்றைக்கு அரசியலிலே பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமை. இதை அனைவரும் ஒப்புக்கொண்டாக வேண்டும். அன்பான தேவேந்திர வேளாளர் சமூக மக்களே, இன்றைக்கு அனைத்தும் கடந்து விட்டோம். இங்கு தேவேந்திர வேளாளர் மக்களும் தேவர்களும் மறவர்களும் அகமுடையார்களும் யாதவர்களும் நாடார்களும் அண்ணன் தம்பிகளாக உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு தேவேந்திர வேளாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களும் தயாராக வாருங்கள் என்று அன்போடு எங்களை அழைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே பாதிக்கப்பட்ட நம்ம போய் நிற்கிறோம். முன்னாடி நாங்கள் சகோதரமாக உங்களோட கைகோர்க்க தயாராக இருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நாங்கள் நோவி நிற்கிறோம். இன்றைக்கும் சாதியத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி இன்னைக்கு மாண்டு கொண்டிருக்கிறான். தொடர்ந்து இந்த 3 மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட தேவேந்திர வேளாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அனைத்தும் மாறிவிட்டது, நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மாறிவிட்டோம் என்று சொல்வதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? ஏன் இந்த தேவேந்திர வேளாளர் சமூக மக்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கு என்று சொன்னால், தியாகி இமான் சேகரன் தொடங்கிய அந்த சாதி எதிர்ப்பு போராட்டம் புரட்சி இன்றளவும் தேவேந்திர வேளாளர் மக்கள் தான் அதை கையில் எடுத்து சாதியத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இழப்பு அதிகமாக இருக்கிறது.